யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. சாமி என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுனா, இப்ப எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு ஒழுகிறான். அதுல வேற அவங்க எரியறதில எண்ணெய் ஊத்துற மாதிரி சும்மா சும்மா என்னை பத்தி அவர்கிட்ட தப்பு தப்பா சொல்றாங்க. அப்பெல்லாம் என்னென்னலாம் சொன்னா, யாரும் உன்னை ஒன்றும் பேச விட மாட்டேன், வைக்க விட மாட்டேன், அப்படி எப்படின்னா இப்ப அவங்க அம்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அம்மா, உன்ன மாதிரி யாருமே இல்லம்மா, நீதான் அம்மா, நல்லம்மா, பேசிட்ட அம்மா. அம்மா நீயே இந்த உலகத்திலேயே பேசிட்ட அம்மானா அது நீ தாம்மா. நீ கூட என்னை திட்டுவ, அடிப்ப, இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேம்மா. ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. எனக்கு சுத்தமாவே இங்க பிடிக்கலம்மா. அம்மா அம்மா, புள்ள தச்சு புள்ளன்னு கூட பார்க்காம அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்றாங்க. சாமி என்ன தங்கத்தட்டில் வச்சு தாங்குறேனா, இப்ப என்னை ரொம்ப அசிங்கமா பேசுறாம்மா. தூங்கி எந்திரிச்சிட்டியா? ஆமாம்மா, தலை வேற வலிக்கிற மாதிரிச்சா, அந்த மாத்திரை போட்டு படுத்து அப்படியே கண்ணை சந்தாவதான் எந்திரிக்கவே முடியல. யார் இந்த பிள்ளைகளா? மாமி வேலை செஞ்சாலும் வெளியூர்ல, அங்க இருந்து பிள்ளைங்க வந்திருக்குதுங்க. அப்படியா? சரி சரி சரி, வாங்கம்மா வாங்கப்பா. வரேன் பாட்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஐயோ, நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இருக்கணும்மா. என்னம்மா பொசுக்கிடு நீ வந்து காலில் விழுந்துட்ட? எம்மாடி, என் சுருக்கு பைய எடுத்துட்டு வாமா, பிள்ளைக்கு ஒரு 100 ரூபா எடுத்து கொடுப்பான். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐயோ காலில் விழுந்துட்ட, காலில் விழுந்து காசு கொடுத்தே ஆகணும். இரு. ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. அம்மா வீட்டில் சொல்லி அனுப்புனாங்க, நீங்கள் போய் கல்யாணத்துக்குன்னு பத்திரிக்கை வைக்க போறீங்க, அங்கே பெரியவங்களாம் இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் வச்சுட்டு வாங்கன்னு. அதான். டே பரவாயில்லையே, பரவாயில்ல பரவாயில்ல, அம்மா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க. பேராண்டியே பார்த்தீங்களாப்பா எப்படி பிள்ளை வளர்த்துருக்காங்கன்னு? ஏற்கனவே வெந்து போய் கிடக்குறேன், இதுல நீ வேற கம்மனி இருமா. ஏண்டி என்ன ஆச்சு? வீட்டுக்கு ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கானே ஒரு தத்தி, ஒரு வேலைக்கும் துப்பு கிடையாது. வயிறை தான் இப்படி பெருசா வளர்த்து வச்சிருக்காளே தவிர ஒரு வேலைக்கு துப்பு கிடையாது. என்னதான் சொல்லி கொடுத்து வளர்ச்சாலோ தெரியல அவ ஆத்தாக்காரி. ஏன் பிள்ளை என்ன ஆச்சு? இந்த பிள்ளைங்களுக்கு காப்பி வச்சு கொடுடின்னு சொன்னேன். ஏன்னா வந்தவ கூட நம்ம இருந்து பேசணும், வச்சு கொடுனா டிக்காசனா ஊற்றி கரைச்சி ஐயோ கச கச கசன்னு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு தான் உள்ளே போய் படுத்துக்கிட்டேன். என்ன இந்த பிள்ளை ஒரு துப்புக்கிட்ட பிள்ளையா இருக்கு? அஜியே, இதெல்லாம் வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. ஊரை சுத்துறதுக்கும் ஊர் அலையறதுக்கும் தான் இதெல்லாம் லாக்கி போல இருக்கே. குடும்பத்து பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்கான் இவெல்லாம். சரி சரி, அப்புறம் பேசுவோம். இந்த பிள்ளைங்கெல்லாம் நம்மள பாக்குதுங்க, அப்புறம் பேசுவோம் இரு. இதெல்லாம் என்ன ஜென்மமோ. இதுல வேற பெரிய தலைவர் வீட்டுல கட்டி கொடுக்கணும் அப்படின்னா, தலைவர் வீட்டுக்கு வரவங்க போறவங்களுக்குலாம் இவர் நமக்கு அப்புறம் எப்படி ஆக்கி போட்டு எல்லாம் பணிவிட பண்ண போறான்னு தெரியலையே. ஐயா டே மச்சான், மழை விட்டுருச்சு, நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாமா? டே என்னடா மழை வேற அப்பப்ப விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு, வெளியே போலான்ற. சாமி ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம். அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்ம உங்க 2 பேத்துக்கும் கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரல, அதுக்காக தான். உன் ஒய்ஃபையும் கிளம்பி சொல்லு, சீக்கிரம் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏண்டி வெளியே போறோன்னு இந்த பிள்ளைங்க மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு அந்த மாட்டிய காலில் மாட்டிக்கிட்டு போகணுன்னுதுங்க இந்த பிள்ளைங்க? ஏமா போயிட்டு வரதுனா நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க, அவ வீட்டோட இருக்கட்டும். ஐயோ அப்படி நீங்க சொல்லக்கூடாது. கிஃப்ட் வாங்குறதே அவங்க 2 பேத்துக்காக தான், கல்யாணத்துக்குன்னு எதுவும் வாங்கிட்டு வரல. இந்த பையன் தான் இன்ஃபார்ம் கூட பண்ணலையே. அப்படின்னும் போது நாங்க எதுவும் செய்யாம இருக்க முடியுமா? 2 பேரும் தான் வரணும். எல்லாம் வேற வந்துகிட்டு இருக்குமா, நீங்க போயிட்டு வந்தா பத்தாதா? பாட்டி ப்ளீஸ். சரிடா, பிள்ளைங்க ஆசைப்படுது. அந்த குந்தானியை சீக்கிரம் கிளம்ப சொல்லு, போயிட்டு வருவீங்க. சரிம்மா. ஊரை சுத்துறதுன்னா உன் பொண்டாட்டி இந்த ஆச்சுன்னு கிளம்புவா, வீட்டு வேலை தான் மலிக்கும். ஓ எம்மாடி, நீங்க ஏமா அங்கேயே நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா வந்து உட்காருங்க. இல்லை இருக்கட்டும் பாட்டி, இந்த மழை அப்படியே சொட்டு சொட்டா வருதா, அந்த பார்க்கவே நல்லா அழகா இருக்கு இங்க இருந்து. உமா உமா, என்ன? ஏறு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. 2 பேரும் நமக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கல மேரேஜ்க்கு, அதான் அவங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்றாங்க. கிளம்பு, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். வரல. என்னம்மா, அவங்க ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, எந்திரி கிளம்பு போவோம்.
நான் வரல. இங்க பாரு, நேத்து நம்ம அம்மா நம்மள வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது இதுதான் சருக்கு, நம்ம 2 பேரும் வெளியே போய் சுத்திட்டு வர்றதுக்கு. எந்திரி. முதல்ல அப்படி திட்டுன. இங்க பாரு, நான் என்ன வேணும் நான் திட்டினேன்? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல காஃபி டீ வச்சு கொடுக்க மாட்டியா? கசன்னு அப்படி ஒன்று வச்சு கொடுத்தா அவங்க எப்படி குடிப்பாங்க? அதுவும் இல்லாம அவங்க என்னோட ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அங்க போயிட்டு எப்படி சொல்லுவாங்க? சாமி வீட்டுக்கு போனடா இப்படி அவங்க ஒய்ஃப் வச்சு கொடுத்தாங்கடான்னு சொல்லும்போது அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கு தாம சொன்னேன், உனக்கு புரியலையா? எங்க வீட்ல எல்லாம் எங்க அம்மா என்ன எதுவுமே வைக்க விட மாட்டாங்க, எல்லாம் அவங்களே செய்வாங்க. நான் இதெல்லாம் செஞ்சதே இல்லை. அப்புறம் தப்பு உன் மேல இருக்குல்ல. இதெல்லாம் வைக்கணும்ல, வச்சு பழகி இருக்கணுமா இல்லையா? சரி விடு, அதான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன்ல வச்சு நம்ம எல்லாம் கத்துக்கலாம். சரியா? இப்போ எந்திரிமா, கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். இல்ல, உங்க அம்மா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோடனே நான் திட்டு வாங்குறதுக்கா? எங்க அம்மா தாண்டி கிளம்ப சொன்னாங்க. கிளம்புமா, போயிட்டு வருவோம். நிஜமா தானே? அப்புறமேட்டுக்கு நீ திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், சரியா? எந்திரி. ஐயோ, காலங்காத்தால இந்த மழை வந்து பொழப்ப கெடுக்குது போ. சி, காலையில இந்த பாலை வாங்கி வச்சு அது இந்நேரத்துக்கு கெட்டு போயிருக்கும் சாயங்காலத்துக்கு. ஐயோ ஆண்டவனே, ஏதோ 1-2 வியாபாரம் ஆகுது, அந்த வியாபாரத்தையும் கெடுக்கணும்னே வருது போல இந்த மழை. வேற எங்கிட்டா மழையே இல்லைன்றாங்க, அங்கிட்டு போய் பேயலாமில்ல. வந்துச்சா ஒரு சத்த நேரம் பேஞ்சிச்சா போனுச்சான்னு இருந்தா பரவாயில்ல. நையின்னு தூரியே கிடக்குதுல்ல. இப்ப இவ்வளவு தண்ணி தேங்கி கிடக்கு. ஏன் மொட்டைக்காரத்தாய், வாடி அம்மா வா. என்ன மழை விட்டு தொலையாம அடிக்குதுடி அம்மா. பெருமழை விட்டாலும் இந்த சிறுமழை விடாதுன்ற கதையா தூரியே சலிக்குது போ. ஆமா காலையில இருந்து நசன்னு பேஞ்சே சலிக்குது, விடவே. ஆமா, இந்த இடத்துல மண்ணள்ளி கொட்டலாம்ல. ஏன் இப்படி தண்ணி தேங்கி போய் கிடக்குது? யாரும் வந்தா வலிக்க விழுந்துட மாட்டாங்களா? ஆமா, நான் இந்த மலையில போய் மண்ணள்ளி கொட்டி அப்புறம் உடம்பு செலமப்படுத்திக்கிட்டா அப்புறம் என்ன யாரு பாக்குறது? உடம்பு செல்லாத மனுஷனையே பாக்குறதுக்கே நான் வேணும். அப்புறம் நானும் படுத்துக்கிட்டா அப்புறம் எங்களை யாரு பாப்பா? அதனாலதான் கடக்கட்டும் கழுத அப்படின்னு விட்டாச்சு. ஆமா, அதுவும் சரிதான். குச்சி வரைக்கும் இருக்கா? இருக்குமா? எம்பிட்டு வேணும்? நான் ஒரு ஆளு தான். வீட்டுல டீ வச்சேன், திங்கிறதுக்கு எந்த தீனியும் இல்ல. சரி, ஒரு வரைக்கும் எதுவும் வாங்கி சாப்பிடுவோம் நாளைச்சின்னு தான் வந்தேன். சரி அத்தா, எப்படியோ ஓ நேரத்துக்கு ஒரு வரைக்கும் தான் இருக்கு. வர்றது யாரு? கோகிலாவா? ஆமா, என் புள்ளதான். என்னடி இது கொட்டுற மலையில இப்படி சாக்க போட்டுக்கிட்டு வந்திருக்கிறவ? என்னடி? ஆமா, அந்த மனுஷனை அடிச்சு போட்டாமா. அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி திருவிழா நேரத்துல நான் இப்படி பண்ணி போட்டாமா. ஏண்டி, உன் புருஷனுக்கு என்னடி புத்தி கெட்டு போச்சாடி? இல்ல புத்தி கெட்டு போச்சா? அன்னைக்கு தானே காசு வேணும்னு சொன்னா, காசு வந்து கொண்டு போய் கொடுத்த தொழில் தொடங்கணும்னு. அப்புறமேட்டுக்கு சொன்ன நல்லா தான் இருந்தேன். இப்ப என்னடி வந்துச்சு அவனுக்கு? இவரு என்கிட்ட காசு கொடுக்க 10 ரூபாய் கூட இல்ல. அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த ராகு அவங்க பிள்ளைய அங்க கூட்டிட்டு வந்து விட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, அவளுக்கு என்ன? ஏம்மா, அவ வீட்டுக்கு தூரம்மா, அதனால இங்க திருவிழா நேரத்துல வச்சு பார்க்க முடியாது, புள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு. அதனால வந்து கூட்டிட்டு போனவங்க அவருக்கு போன போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி விட்டாமா. வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த மனுஷன், ஏண்டி வீட்டுக்கு வந்து பிள்ளைய இப்படி அடி துரத்துவ அப்படின்னு சொல்லி என்னை சாத்துன்னு சாத்தி வீட்டை விட்டு துரத்திட்டாமா. ஏனடி கூத்தா இருக்கு? திருவிழா நேரத்துல வச்சுக்கிட்டு பார்க்க முடியாதுன்னு தானே சொன்னேன். வேற என்னத்த பெருசா சொல்லிவிட்டேன். இதுக்கு எதுக்கடி உன்னைய போட்டானா அடிச்சான்? அவனுக்கு இதே ஒரு சாக்குதாம்மா. எப்போ பார்த்தாலும் என்னை அடித்து துரத்தணும். இந்த 3 மாதம் ஒழுங்காக இருந்தான்ல, அதான் மறுபடியும் வேலையை காட்டி போட்டான். இனிமேலாம் அவன் கூட எல்லாம் போய் என்னால் வாழ முடியாதும்மா. நான் போக மாட்டேம்மா, இங்கேயே இருந்துக்கிறேம்மா. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இதே ஒரு சல்ல. எப்போ பாரு அடின்னு அடித்து துரத்துறது. வீட்டை விட்டு போன்றான். வீட்டை விட்டு போன நான் எங்கம்மா போவேன்? நீயும் என்னை அடிப்ப, இங்கே வராதனே. அவனும் இங்கே வராதன்னு அடிக்கிறான். நான் என்னதான் பண்ண முடியும்? மற்றத்துக்கு 2 பக்கம்னா எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருமா, நான் இங்கே ஒரு மூலையில இருக்கேன். டைவர்ஸ் பண்றதுக்கு தான் இப்படி செலவு பண்ணி உன்னை நான் கல்யாணம் பண்ணி விட்டேனா? கேட்கறதுக்கு உங்க அப்பனும் படுத்த படிக்க ஆயிட்டான்னு அவனுக்கு ரொம்ப துள்ளலா போய்கிட்டு இருக்குது. ஏக்கா எதுக்குக்கா நீங்க வேற? சின்ன பிள்ளைங்க, அது ஏதோ சண்டையில வந்திருக்கு, அதுக்குன்னு நம்மளும் போய் அந்த சண்டையில இது பண்ணா அப்புறம் குடும்பமா இருக்காதுக்கா. கோழி முதிச்சு என்ன குஞ்சு சாகவா போகுது?
இல்லம்மா, அவனுக்கு இதே ஒரு அக்கப்புரி எப்ப பார்த்தாலும் புள்ளைய கை நீட்டி அடிக்கிற பழக்கம். கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா அவன் எப்போ பார்த்தாலும் பிள்ளைய அடிச்சு துரத்துவான். நானும் பொத்திக்கிட்டே இருக்க முடியுமா? இவளுகளும் பிள்ளைய விடுறத விட்டாளுங்க. வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? என் புள்ள வாழ்க்கையை அழிக்கணும்னு பண்ணியிருக்கானுங்க. இத்தனை நாள் அவள் பார்க்கும்போது நல்லவன், இன்னைக்கு ஊருக்கு போன்னு சொன்னோன்னே என் பிள்ளை கெட்டவள் ஆயிட்டாளா? அது ஏதோ சொந்தக்காரவங்க, அவங்க அப்படி எப்படினாலும் நம்ம இது பண்ணக்கூடாதுமா, அனுசரிச்சு போகணும்னு விடுங்க. உங்களுக்கு தெரியாது, அவனை மாதிரி ஒரு ஆளை கட்டி இருந்து பார்த்தா தான் தெரியும். இங்கிரடி, அவனுக்கு ஆட்டம் காட்டுறேன் பாரு. நீ போ, நீ வீட்டுக்குள்ள போ. அவன் மறுபடியும் என்னைக்கு வந்து நீ உனிமே அவனுக்கு போனும் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. அவனா என்னைக்கு வந்து கூப்பிடுறானோ அன்னைக்கு நம்ம ஆட்டம் காட்டுவோம். சரி, எதுக்கு அழுகுற? அதான் வீட்டுக்கு வந்துட்டல, உள்ள போ. அவனுக்கு இருக்குது பாரு. கடவுள் சும்மா விடாதடி, கடவுள் சும்மா விடாது. அம்பட்டு செலவு பண்ணி பொட்டை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி வாழ விடாம அடிக்கிறானே, அவன்லாம் மனுஷனா? இன்னத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேற. இரு, அவனுக்கு கடவுள் கூலி கொடுப்பான் பாரு. என்ன எப்படி பேசிக்கிறாங்க? அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அது இவங்க பிள்ளைக்கும் தானே. இப்படியா போய் சாவ விட்டுக்கிட்டு இருக்கிறது? ஐயோ பாரு, அடுத்த வருஷம் நேரம் அவன் உயிரோட இருக்க மாட்டான், போய் சேர்ந்துருவான் பாரு. ஐயோ எக்கா எக்கா, என்னக்கா இப்படி வயசானவங்க ஆண்டவங்க இப்படி போய் பேசுறீங்க? பிள்ளையே வாழாதுன்னு போது அவன் எதுக்கு வாழணும்? எனக்கு கருநாக்கு, என் நாக்குல விழுந்தவங்க யாரும் உருப்பட்டதா சரித்திரம் இல்ல. அவனுக்கு இருக்குது பாருங்க. தூங்கும்போதுதான் இவன் அழுவான். ஏற்கனவே மழை வேற, இதுல இவன் வேற பிள்ளைய தூக்காம என்ன பண்ணிருக்கா? குழந்தை அழுவுது என்னன்னு பாருங்கடா. டே ஏ புருஷனை மண்டாட்டி ரூமுக்குள்ள இருந்தாங்கன்னா கதவை சாமானியமா திறக்க மாட்டாங்க. புள்ள அழுவுது பாரு. இவன் வேற கத்துனா ஊரையே கூட்டுவானே. அலறத கூட பார்க்காம புருஷனை மண்டாட்டி என்னதான் இது போல. எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குறவன்? இங்கதானே இருக்கா எல்லாரும், என்ன ஓடியா போயிட்டாங்க? வாழ்னு கத்திக்கிட்டு. என்ன பொண்ணு, ஐயோ நான் தான் உன்னை அது இதுன்னு அலைய வச்சு இப்போ காய்ச்ச வேற நெருப்பாக கொதிக்குது. ஐயோ கார் எது இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம். பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போனால் மழை தண்ணி பட்டு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுமே. அப்பயும் மழை தண்ணி சேராது, நான் வரலன்னா சும்மா விளையாட்டுக்கு பண்ணது இப்போ வினயமாக போச்சே. ஏண்டா புருஷங்க முன்னாடி குழந்தை அலறது கூட மாட்டா தெரியாது? காதை அடைச்சா போய் கிடக்குது, அவ என்னடா படுத்து கிடக்குறா? இவளா ஒரு தாயாடா? புள்ள அழுவுது, அவ பாட்டுக்கு தூங்குறா. நல்லா இருக்குது போ குடும்பம். சின்ன பொண்ணுக்கு காய்ச்சம்மா. காய்ச்சலா? காலையில நல்லா தானே இருந்தா, திண்டுக்கல் பூட்டாட்டம். இப்ப என்ன வந்துச்சு நோவு? இல்லம்மா, மழையில நனைஞ்சிட்டா அதான். மழையில நனைஞ்சாளா? ஏண்டா நல்ல நாள்லயே ஒரு துணிமணி துவைடின்னா எனக்கு கையை வலிக்குது கால் வலிக்குதுவா? மழையோட மழையாவா துணி துவைச்சா? இல்ல மழையோட மழையா பாத்திரம் எதுவும் கழுவுனாலா? இல்ல மழையில போய் களை புடுங்கி பயிர் நட்டாளா? எப்படி அவளுக்கு மழையில நனைஞ்சா? இல்லம்மா, நான் தான் மழையில நனைய வச்சுக்கிட்டேன். ஓஹோ, நான் இந்த வீட்லயே தானடா கிடந்தேன், எனக்கு தெரியாம எப்படா போய் மழையில நனைஞ்சிங்க? இல்லம்மா, நீ தூங்கிட்டு இருந்த, அதான் சும்மா மழையை பார்த்துட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி இழுத்து மழையில நனைஞ்சு போட்டோம். ரெண்டு பேருக்கும் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. காய்ச்சது நெருப்பா கொதிக்குதோ? ஆமா, நெருப்பா கொதிக்குது. ரெண்டு பேரும் என்ன சின்ன நொட்டைகளாட மழையில் ஆடுறதுக்கு? ஒரு புள்ள இருக்குது, அதை வளர்க்கணும் வைக்கணுன்ற அக்கறை இல்லை. குழந்தையோட விளையாடுறத விட்டு மழையில ரெண்டு பேரும் ஆடுறீங்கள. இப்போ வேணா வந்துச்சா? இப்போ இதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணணுமா? என்னடா பழக்கம் பழகுறீங்க நீங்களாம்? பச்சை பிள்ளை இருக்குது, அதை பக்கத்தில் வச்சு படிச்சா அதுக்கும் காய்ச்சல் வந்துடும், அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்க்க முடியுமா? பெரியவங்க சொல்றது கேட்கறதே இல்லை. அது புது மழை பெய்யுது, அது விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் நலைய கூட வைக்கக்கூடாதுன்னா தெரியாது. ஏன் படிச்சிருக்கீங்க தானே, ஏன் அந்த அளவுக்கு புத்தி மட்டாயி போச்சு? ஏம்மா, நானே ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது இந்த நேரத்துக்குன்னு இருக்கேன், நீ வேற ஏம்மா கம்முன்னு போம்மா. என்ன இதோ போ, இந்த ஈர துணியை வச்சு நனைச்சி அப்படியே உடம்பெல்லாம் தொடச்சி விடு, கொஞ்சம் காய்ச்ச குறையும். அப்புறம் இந்த நான் காய்ச்ச மாத்திரை கூட இருந்துச்சு அந்த டப்பாவில், அதை ஒன்று எடுத்து போட்டு விடு, ஏதாவது நல்லா ஆகும். சரி சின்ன பொண்ணு, ஒன்றும் இல்லை. இந்த எதுவும் சாப்பிட்டாலாம் இல்லையா? தெரியலம்மா. மலையில் ஆடை மட்டும் தெரியும், சாப்பிட்டாலான்னு தெரியாது. சரி இரு, அரிசியை வறுத்து கஞ்சி வச்சு தாரேன், அதை குடிச்சுப்புட்டு அப்புறம் மாத்திரையை போடட்டும். நம்மளையும் வேலை செய்ய வச்சு விடுவானுங்க போல இருக்குதே. அம்மா சின்ன பொண்ணு இரு, துணி எடுத்துட்டு வந்து தொடச்சி விட்டு உனக்கு மாத்திரை எல்லாம் போட்டு தரேன். இவன் பண்ணுவான் பாருங்கம்மா கூத்து. நாங்க எல்லாமே வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு சரி மொத்தமா எல்லாமே பண்ணணுன்றதுனால வீக்கெண்ட் எல்லாம் லீவ்ல வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
இந்த எரும மாடு மட்டும் வீக்கெண்டுல கூட வேலையை பார்ப்பாமா. அவன் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கிடுவான். அதெல்லாம் என் பிள்ளையோட வளர்ப்பு அப்படிமா. அவளும் அப்படித்தான். வேலைன்னு வந்துருச்சு வெள்ளைக்காரியோ மாதிரி தான். அப்படி வேலை ஒன்று அப்படி இழுத்து போட்டு பாப்பா வைப்பா. அந்த மாதிரி அதே பழக்கம் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான். ஒரு படிப்பாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருக்கட்டும் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். அதனால அந்த விஷயத்தில் அப்படியே இருக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சுடா. எங்கடா உன் ஒய்ஃபை இன்னும் காணோம்? வருவாங்களா என்ன? இந்த பிள்ளைங்க போயிட்டு வரலான்னா போயிட்டு வரலாம். அதை விட்டுவிட்டு அந்த சாக்கடையும் தூக்கி வயிற்றுக்கிட்டு தான் போகணும்னுதுங்க. அது என்னதான் பண்ணுதுன்னு தெரியல இன்ன வரைக்கும். ரூமை அடைச்சிக்கிட்டு. ஐயோ ஆண்டவனே, போய் கூட்டிட்டு வந்திருக்கா பாரு என் பேரன். உமா டைம் ஆயிடுச்சுமா, கிளம்பு போவோம். ஐயோ வானு வேற கூப்பிடுறாங்களே. எனக்கு வேற சேலையும் வேற கட்ட தெரியல. ஏதோ அங்கே இங்கே இழுத்து சொருவி வச்சிருக்கேன். இதை பார்த்தா திட்டுவாங்களா என்னன்னு வேற தெரியலையே. எங்கள் அம்மா அப்பயே சொன்னிச்சு நம்ம வீட்டில் இருக்கும்போது சேலையெல்லாம் கட்டி பழகடின்னு. போகிற வீட்டில் சேலை கட்ட சொல்லுவாங்கன்னு. நான் வேற அப்போ பெரிய இவன் மாதிரி என் புருஷன் சேலையெல்லாம் கட்ட சொல்ல மாட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ வேற கூப்பிடுறாங்களே. டைம் ஆயிடுச்சு வா உமா, மணி ஆயிட்டு. இந்த வாரேன். ஐயோ உள்ள வர சொல்லி கூப்பிடலாம். அதை கூப்பிட்டாலும் அதுக்கும் திட்டுவாங்க. போகலைனாலும் திட்டு வாங்கணும். சரி போவா. அட கன்றாவி, இது என்ன இது சேலை? வாட் இஸ் திஸ்ங்க? மச்சி எப்படி எப்படியோ நான் சாரி கட்டி பார்த்துருக்கேன்டா. பட் இட் இஸ் வெரி கியூட். அறிவு கெட்டவ மான மரியாதையை வாங்கி தொலைகிறாளே. இந்த பிள்ளைங்க இருக்கனால வாங்கி துறக்க வேற முடியல. ஐயோ ஆண்டவனை கேளையா கட்டிட்டு வந்திருக்கா இவ. ஐயோ அம்மா என்ன கன்றாவி பண்ணி வச்சுட்டு வந்திருக்க நீ? முதல்ல உள்ள போ, உள்ள போன்னு சொன்னேன். எரும மாடு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? பைத்தியக்காரியா நீ? என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க? என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க நீ? என்ன சாமி இப்படி பேசுற? வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அடிச்ச போடலாம் போல இருக்குது. கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி மானமரி இது வாங்கணும்னே பண்ணிட்டு இருக்கேன் நீ. கொஞ்சமாவது உன்னையெல்லாம் திட்டுறதா இல்ல அடிக்கிறதான்னு கூட தெரியல. பைத்தியக்காரி. உங்க ஆத்தா எதை சொல்லி கொடுத்துருக்காளோ தெரியல. 3 நேரமும் ஒப்பாரி வைக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கா. எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. ஒரு சேலை கட்ட தெரியாது. நீ எல்லாம் பொண்ணு தானே? பொண்ணு தானடி? சேலையா? எனக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாது சாமி. சேலை கட்ட தெரியாதா? ஷோ, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒரு சேலை கூட கட்ட தெரியாதா உனக்கு? அப்ப கல்யாணத்துக்குலாம் கட்டியிருந்த? எப்பயுமே எதனால எங்க அம்மா தான் கட்டி விடுவாங்க, என்ன எங்க அண்ணி கட்டி விடுவாங்க. எனக்கு தனியா சேலையெல்லாம் கட்ட தெரியாது. ஐயோ ராமா, அப்படியே ஏண்டி சமைக்க தெரியாதுன்னு சரி திங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கானுங்களே நினச்சி விட்டு தொலைஞ்சேன். சரி காப்பி ஒருத்தவங்களுக்கு வந்தால் வாங்கன்னு கூப்பிடணும், சரி சாப்பிடுங்கன்னு சொல்லணும், அதுவும் தெரியாதுன்னு சரி அந்த கன்றவையும் உன் வீட்டில் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சரி என் தலையெழுத்தேன்னு பொறுத்துக்கிட்டேன். ஒரு சேலை கட்டுறது கூடவா சொல்லித்தரணும்? திங்க மட்டும் தெரியுது இல்ல, அதை மட்டும் அவங்கள சொல்லி கொடுத்தாங்களா இல்லை அதுவும் நீயே கற்றுக்கிட்டியா? அது வேணும் இது வேணும் கேட்டு முக்குன்னு முக்கிறல்ல. சாமி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது சாமி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. என் வீட்டுல எனக்கு இதெல்லாம் சொல்லி தரல. ஊர் சுத்த மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா உன் வீட்டுல? இப்படி எல்லாம் பேசாத. எப்படி பேசாத? அவங்க முன்னாடி என் மான மரியாதை எல்லாம் போச்சு. 2 பேரும் எப்படி சிரிக்கிறாங்கன்னு பார்த்தல. எல்லார்கிட்டையும் பர்ஃபெக்டா இருக்கவேன்னு நான் பேர் வாங்கினேன். ஆனா உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணி உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு கரகம். எப்ப வரைக்கும் என் தலையெழுத்தேன்னு இருக்கு. என் அம்மா என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாங்க, எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கல. இந்த ஊர் முழுக்க மான மரியாதை எல்லாம் போச்சு. எல்லாம் ஒன்னாலதான்.
அழுகாத அழுகாத அப்படியே அரைச்ச புல்லாம் போல இருக்குது. மண்டைக்கு ஏறிக்கிட்டு வருது. நீ எல்லாம் படிச்சிருந்தா தானே அந்த அறிவெல்லாம் இருக்கும். எங்க அம்மா அப்பயும் சொன்னுச்சு, படிக்கலடா இவளை கல்யாணம் பண்ணாத, அதுக்கப்புறம் உனக்கு செட் ஆகாதுன்னு. அப்போ புரியல. சரி படிக்கலனாலும் ஒரு இங்கீதம் கூடவா தெரியாது. படிக்காத பொண்ணுங்க எவ்வளோ இங்கீதமா எவ்வளோ நல்லபடியா நடந்துக்கிறாங்க. எந்த கன்றாவையும் தெரியல. ஊர் பொறுக்க மட்டும் தான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க, வேற எந்த கன்றாவையும் சொல்லி கொடுக்கல. ஒப்பாருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க நின்னா என் மண்டைக்கு சூடு ஏறிடும். சேலை கட்ட தெரியலனா ஒரு சுடிதாராக போட்டு தொலைய வேண்டிதானே. அந்த கன்றாவியை கூடவா சொல்லி தரணும். இல்லை எங்கேயும் சேலை கட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் சொன்னேன் உன்னைய சேலை கட்டிட்டு வான்னு. நீயா இதே ஒண்ணு பண்ணி என் உயிரை எடுக்காத. கன்றாவி முதல்ல இதை கழட்டி தூக்கி வீசி தொலை.